ஹியூலியோ டோஃபனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1620 இருந்து 1659 வரை வாழ்ந்திருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டுல வந்து ரோம்ல வந்து பல கொலைகளுக்கு காரணமானவர்ன்றதுனால இவர் வந்து பிரபலம் அடைஞ்சாங்க. சிசிலியின் வந்து பலோர்பாபுல வந்து பிறந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா மாந்திரிகம் குற்றம் சாட்டப்பட்ட தாயுடன் வந்து ரோம் சென்றாரு. இவர் வந்து திருமணமானவர், ஒரு குழந்தை உள்ள தாயும் கூட. இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா மர்மமான முறையில் இறந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா விஷ கலவைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை உருவாக்கியதற்காக பெண்களின் மத்தியில வந்து நற்பெயரை பெற்றவர். பிரபுக்கள் மத குருமார்கள் கொண்ட பல ஆளை கொன்றதற்காக குற்றம் சாட்டப்பட்டவர். பாதிக்கப்பட்டவர்களின் அனுதாபத்தை பெற உயர்குடி மக்களை வந்து தொடர்பு கொண்டவர். இந்த பெண் வந்து 1659 வந்து கைது செய்யப்படுறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் வந்து சித்திரவதை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு இந்த பெண்ணுடைய உடலை வந்து எரிக்கிறாங்க. இந்த பெண் வந்து இத்தாலியோட மிகவும் ஒரு மோசமான பெண், ஒரு தொடர் கொலையாளின்னு சொல்லப்படுது. பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு சர்ச்சைக்குரிய நபரா தான் இருந்திருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து பேப்பர்ல எல்லாம் பாக்குறப்ப வந்து ஆண்கள் வந்து பெண்களால் வந்து கொலை செய்யப்படுறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சோசியல் மீடியா அதிக அளவு தாக்கங்களும் ஒரு காரணம். பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பம். சோ அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமா தான் இருந்தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இல்ல, இந்த அளவுக்கு டைவர்ஸ் கேஸ் இல்ல. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்துருச்சு, என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு, நிறைய நியூஸ் எல்லாமே படிக்கிறாங்க. ஆனா எந்த நியூஸும் வந்து மனசுல தங்குறது இல்ல, அடுத்து பாக்குறாங்க தவிர. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செல்போன்ல இருந்து எல்லாமே ஞாபகம் இருக்கும். இப்பெல்லாம் வந்து யாருக்குமே பெருசா வந்து ஞாபகம் இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து என்னன்னா அப்படிதான் இருக்காங்க, எல்லாம் செல்போன்ல இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டா இருக்கும்னு வந்து நம்மள வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இருக்கிறத விட மோசமா ஒரு ஞாபக மறதி ஆளா தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வர்ற பேப்பர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறான தொடர்புகள் மூலமா தான் பல கொலைகள் நடக்குது. நம்மளே அதை வந்து என்னடா அப்படி ஆயிருக்கு அப்படின்னு ஒரு மோசமான சூழ்நிலையில தான் இருக்கு. மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றம். சும்மா லைட்டா வந்து ஒரு வண்டியில போறப்ப எதுக்கு ஒரு வண்டினா உடனே ஒரு கெட்ட வார்த்தை திட்டுறது, ஆவுன்னா வந்து கொலை பண்றது. சோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா தினம் பாத்தீங்கன்னா ஜெயில வந்து புது புது மனிதர்கள் போய் கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் ஒரு உண்மையான விஷயம். கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு விதமான வேறுபாடுகள் இருந்துச்சு. ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா கணவனுக்கு கீழே ஒரு அடிமையா தான் மனைவிகள் இருந்தாங்க. சோ அப்படிதான் வந்து வரலாறு எல்லாமே சொல்லப்படுது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து உடன்கட்டை ஏறுதல், சோ இந்த மாதிரி இது. அப்புறம் வந்து என்னன்னா திருமணத்துல சித்திரவதை, குழந்தையா இருக்கிறப்ப வந்து ஒரு அடிமை மனப்பான்மையோட தான் வளர்க்கப்படுகிறா அவள் வந்து பெண். இதே மாதிரிதான் பல நாடுகள்ல, வெவ்வேறு நாடுகள்ல அந்த இதுக்கு ஏத்தாப்புல இருக்கு. சோ இப்படிப்பட்ட நாட்டுல வந்து ரோம்ல இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். இந்த பெண்ணுடைய அம்மா வந்து மாந்திரிகம் கொண்ட பெண்ணுன்னு வந்து சொல்லப்படுறாங்க. இந்த பெண் வந்து என்னன்னா அவங்க வேலை உண்டுட்டு வந்து வளர்ந்துகிட்டே இருக்காங்க. சின்ன வயசுலயே வந்து என்னன்னா ஒரு பெரிய வந்து ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, ஒரு பணக்காரருக்கு வந்து கட்டி கொடுக்கறாங்க. சோ அப்ப வந்து என்னன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல போய் கட்டி கொடுத்து வந்து அவர் இருக்கிற வரை இருந்துட்டு அப்புறம் ஒரு பணக்கார வாழ வெட்டியா இருக்கிறது தான் அப்படி. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து கல்யாணமே பண்ணாவ வந்து இந்த விலை மதுவா போற கேட்டகரி. சோ இப்படிப்பட்ட கேட்டகரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே போர், அது தொடர்பான விஷயம், நாடுகளுக்கு இடையே ஏற்படுற போர். சோ அப்படிதான் போய்கிட்டு இருந்துச்சு. பெருசா வந்து இந்த காசு இதெல்லாம் இல்ல, எல்லாம் பண்ட மாற்று முறையில போய்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சித்திரவதைனா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருது, போலீஸ் கம்ப்ளைண்ட். சோ அப்போ வந்து என்னன்னா எல்லாமே வந்து என்னன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும். ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா இள வயது பெண், ரொம்ப கம்மியான ஒரு பெண் வந்து இவர் வந்து வயது முதிர்ந்த ஒரு பணக்கார அதிகாரிக்கு வந்து கட்டி கொடுக்க போறாங்க. சோ இந்த கட்டி குடிக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து திருமணத்துல விருப்பம் இல்ல. அவங்க அம்மா வந்து என்னன்னா பணக்காரன்னு
ரெண்டாவது அவன் இருக்கிறவரை வந்து நல்லா வாழலாம், இறந்த பின்பு சொத்து கிடைக்கும் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. போன பெண் வந்து என்னன்னா பெருசா திருப்தி இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சில ரகசியங்கள் வந்து தெரியுது. சோ அந்த ரகசியத்தை பயன்படுத்தி கணவன்கிட்ட நெருக்கமாகறா. சோ கணவன்கிட்ட வந்து என்னன்னா தாஜா பண்றா, நான் தான் எல்லாமே பண்றேன், உன்னா போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது எல்லா பணிவிடையும் செய்யறா. கணவனுக்கு ஆச்சரியம், என்னடா மனைவி இப்படி பண்றாலே, நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அந்த பெண் வந்து என்னன்னா இன்னைக்கு நான் தான் சமைப்பேன், ஏன்னா அவங்களுக்கு வந்து சமையலால் எல்லாமே இருந்துச்சு, அந்த அளவு ஒரு பணம் படைத்த ஆட்கள். சோ அப்படி இருக்க ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவங்க வந்து என்னன்னா ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு வந்து சமைக்குது. சோ சூப் வச்சு கொடுக்குது. அவனும் ஆசையா வந்து ஆஹா இவ்வளவு ஆசையா நீ கொடுக்குற, என் சொத்து எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு. சோ அவன் குடிக்க போறப்ப அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு ஒரு உண்மை வந்து தோண்டி டப்புன்னு தட்டி விடுது. ஏன் தட்டி விடுறேன்னா அதுல விஷம் இருக்கு அப்படின்னு. விஷம் எப்படி உனக்கு கிடைக்கும், இத்தனை பேர் ஆள் இல்ல, விஷம் தான், மேக்கப் தான் விஷம் அப்படின்னு. மேக்கப் எப்படி விஷமாகும் அப்படின்னு, நான் குடிச்சா டேஸ்ட் தெரியுமே அப்படின்னு. இல்ல இதுல டேஸ்ட் தெரியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேக்குறப்ப வந்து அந்த பெண் வந்து பல உண்மைகள் சொல்லுது. சார் நான் ஒரு இடம்ல இருந்து வாங்கினேன். சோ அவங்ககிட்ட கேக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து கியூலியோ டோஃபனாவை பத்தி வந்து சொல்றாங்க. இந்த கியூலியோ டோஃபனாவை பத்தி வந்து விசாரணை ஆரம்பிக்குது. அவங்கள வந்து தேடுறாங்க. சோ அவங்க தேடுறப்ப பிடிக்க போறப்ப வந்து இந்த நியூஸ் வந்து பரவலா போகுது. நியூஸ் பரவலா போனோம்னா அவங்க இருக்கிற இடத்த நோக்கி தேடி போறப்ப வந்து பெண்கள் எல்லாம் வந்து மறிக்கிறாங்க, சண்டைக்கு நிக்கிறாங்க. அந்த பெண்ணை வந்து ஒரு பெரிய வந்து ஒரு புரட்சியாளர் மாதிரி வந்து மக்கள் எல்லாம் கருதுனாங்க, அதாவது பெண்கள் கருதுனாங்க. ஏன்னா என்னன்னா கணவனால் வந்து கொடுமைப்படுத்தப்பட்ட பல பெண்கள் வந்து என்னன்னா ஒரு விஷயம் வந்து அந்த பெண் வந்து என்னன்னா டோஃபனான்ற பெண் வந்து தன் அம்மா உதவி மூலமா வந்து இவ கொஞ்சம் இது செய்யறா, அதாவது மேக்கப் உடைய சில விஷயங்கள் செய்யறா. இந்த மேக்கப் வந்து என்னன்னா இப்ப இருக்க மேக்கப் இல்ல, அப்ப இருக்கிற மேக்கப். சோ ஒரு தொழில்நுட்பம் செய்யறா. அந்த தொழில்நுட்பத்துல வந்து என்னன்னா அந்த இதை வந்து என்னன்னா ஒரு சாப்பாடோ நீர்ல எதுலயே கலந்து கொடுத்தாலும் வந்து என்னன்னா அதை சாப்பிட்டா வந்து உடல்நல குறைவு ஏற்படும், அப்புறமேல் சுவாச கோளாறு ஏற்படும். சோ அப்புறமேல் வந்து படுத்த படுக்கை ஆவாங்க, அப்புறமேல் இறப்பாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட வந்து எந்த பிரச்சனையும் காமிக்காது. சோ அவருடைய கணவரை வந்து அந்த பெண் வந்து அப்படிதான் கொண்டிருக்கும். சோ அப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருக்கப்ப வந்து பக்கத்து வீட்டுல இருக்க கணவன் கொடுமைப்படுத்துறது அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் வந்து அவனும் செத்து போறான். பொன் மேல சந்தேகம் போஸ்ட்மார்ட்டம் பண்றான், எதுவுமே இல்லை. சோ இயற்கையான இறப்பு, ஏதோ ஒரு தெரியாத நோயால இறந்துட்டான். சோ இப்படி வந்து என்னன்னா அப்படியே 1 2 2 5 10 அப்படியே மாறி 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 ஒரு லேடிஸ்குள்ள ஒரு பெரிய கனெக்ஷனை உருவாக்கிறது. சோ இது மூலமா வந்து அவ வந்து பெரிய தொழிலதிபர் ஆகுற, அதாவது ஒரு மேக்கப் கிட் சாதனம் மாதிரி உருவாக்குறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா இந்த அவ வந்து ரோமுக்கு வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறா. அங்க வந்து பாத்தீங்கன்னா கத்தோலிகர்கள் அதிகமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா மேக்கப் எல்லாம் போட கூடாது. சோ அவங்களுக்கு தனியா பானம், அதாவது அந்த பானம் வந்து இந்த கிறிஸ்டின்ல அந்த தெளிப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி பானத்தை வந்து அவங்க பண்றா. அது வந்து தண்ணியில இது போட்டா கூட குடிச்சா கூட எதுவுமே தெரியாது, லைட்டா நோய்வாய்ப்பட்ட மாதிரி காமிக்கும், அப்படியே சில நாட்கள்ல இறந்துடுவாங்க. சோ அப்படி உருவாக்குறா. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மத குருமார்களுடைய மனைவிகள் வந்து செஞ்சு வந்து காலியாக ஒரு ஸ்டேஜ்ல வந்து புது கவர்மெண்ட் வருது. அவங்க வந்து இதெல்லாம் ஏன் இவ்வளவு பேர் குறைச்ச காலத்திலேயே அதிக அளவு வந்து எல்லாமே பெரிய பெரிய அரசாங்கத்துல இருக்க உயர் அதிகாரி இறக்குறாங்க. இந்த விஷயம் எல்லாம் ஏன் எப்படி அப்படின்னு ஒவ்வொரு விசாரணை செய்யறப்ப வந்து என்னன்னா சில துல்லியமான விவரம் கிடைக்குது. துல்லியமான விவரம் கிடைச்சி இந்த பொண்ணை தேடி போறாங்க. இந்த பொண்ணை போறப்ப வந்து அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் வந்து பிடிக்க முடியாதபடி சண்டைக்கு நிக்கிறாங்க. அதை எதிர்த்து வந்து என்னன்னா அந்த பெண் வந்து என்னன்னா சர்ச்சுக்குள்ள போயிடுறா. சோ சர்ச்சுக்குள்ள போனோன்னு என்னன்னா விஷயம்னா சர்ச்சு வந்து அப்ப வந்து என்னன்னா மிக உயர்வான இடம். சோ இப்பவும் உயர்வான இடம் தான். அப்ப வந்து சர்ச்சுக்குள்ள எந்த போலீஸும் போக முடியாது. அப்போ வந்து அதிகாரிகள் எதுவா இருந்தாலும் சோ வந்து என்னன்னா இவங்க என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை கலப்புறாங்க. தண்ணியில வந்து இந்த விஷத்தை வந்து மேக்கப் சாதனத்தை வந்து ஊத்திட்டாங்க. சோ இது மேக்கப் சாதனம்னா இது வந்து என்னன்னா ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஒரு பாட்டில்ல தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதை லைட்டா வந்து இப்படி தடவைனா அது மேக்கப் சாதனமா வந்து காட்சி அளிக்கும். இது வந்து இவங்க வந்து ரெண்டாவது இது கண்டுபிடிச்சது. ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சது ஒரிஜினல் மேக்கப் மாதிரியே இருக்கும். அந்த மேக்கப்போட அந்த இதை எடுத்து போட்டீங்கன்னா தண்ணியில வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடுலயே தண்ணியிலேயே இது போட்டீங்கன்னா அது வந்து கலந்துரும். நீங்க சாப்பிடுறப்ப வந்து என்னன்னா எதுவுமே சிம்டம் வந்து லைட்டான சிம்டம் தான் இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப எதுவுமே தெரியாது. சோ இந்த ரெண்டாவது இந்த கிறிஸ்டின்காக கொடுத்தது தண்ணி இது மாதிரி தான் கலந்து லிக்விட் இதுல கொடுத்திருப்பாங்க. அவங்களுடைய ரெண்டாவது பிசினஸ் அது பெரிய அளவு வந்து அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துச்சு.
இப்ப வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து சர்ச்சுக்குள்ள இருக்கிறப்ப என்னன்னா சில பொருளை கிளப்புனாங்க, தண்ணியில போட்டுட்டாங்க. சோ அப்படின்ட்டு ஒரு பொருளையை கிளப்பினோம்னா என்னன்னா அங்க இருக்க அந்த சர்ச்சுக்குள்ள இருக்கவங்களே வந்து என்னன்னா அவங்க அந்த பெண்ணை எதிர்த்து வந்து போட ஆரம்பிச்சாங்க. யார் வேணாலும் சாக போறோம் அப்படின்ற மாதிரி. சோ அப்படி கிரியேட் பண்ணி அந்த பெண்ணை வந்து வெளியில இழுத்து உள்ள அடின்னு அடிச்சு, அதாவது ரொம்ப சித்திரவதை பண்ணி சுவத்துல வந்து எரிஞ்சு அப்புறமேல் வந்து என்னன்னா தூக்கு போட்டுட்டு அப்புறமேல் வந்து எரிச்சு கொண்டாங்க. சோ அந்த பெண்ணு கூட இருந்த வந்து அவங்க அம்மா, அவங்களுடைய பணியால் ஒரு 4 பேர், மொத்தம் வந்து 6 பேரையும் வந்து கொண்டாங்க. இதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா பல ஆண்கள் வந்து எந்த விதமான காரணமே இல்லாம கொத்தா இறந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அதாவது என்னன்னா சில பேர் தனியா வந்து பணம் கொடுத்து முன்னாடியே வாங்கி வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியல. சோ அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதை தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கான பல வழிவகைகளை அப்போது அரசாங்கம் வந்து கொண்டு வந்தாங்க.